மதம் இந்தியாவின் இப்போதைய உடனடி தேவையல்ல என்ற தலைப்பில் 20 செப்டம்பர் 1893 சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சிகாகோ உலக சமயங்களின் மாநாட்டில் ஆற்றிய உரையின் தமிழாக்கம். நல்ல விமர்சனங்களுக்கு கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். நான் ஒரு சிறு விமர்சனம் செய்தால் கவலைப்பட மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். மத போதகர்களை அனுப்பி பிற மதத்தினரின் ஆன்மாவை காப்பாற்ற அதிக பிரியம் காட்டும் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் ஏன் அவர்களது உடலை பட்டினியில் இருந்து காப்பாற்ற முயற்சி செய்யாமல் இருக்கிறீர்கள்? இந்தியாவில் உண்டான கடும் பஞ்சங்களின் போது ஆயிரக்கணக்கானோர் பசியால் உயிரிழந்தனர். இருந்தும் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் ஒன்றும் செய்யவில்லை. நீங்கள் இந்தியா முழுவதும் சர்ச்சைகளை எழுப்புகிறீர்கள். ஆனால் கிழக்கின் இப்போதைய உடனடி தேவை மதம் அல்ல. மதம் அவர்களிடத்தில் போதுமான அளவு உள்ளது. ஆனால் எரியும் இந்தியாவில் வாடும் லட்சக்கணக்கானோர் வறண்ட தொண்டையுடன் கதறுவது உணவிற்காக. அவர்கள் நம்மிடம் உணவை கேட்கிறார்கள். நாம் அவர்களுக்கு கற்களை கொடுக்கிறோம். பட்டினியால் வாடும் மக்களுக்கு மதத்தை கொடுப்பது அவர்களை அவமதிப்பது போலாகும். பட்டினியால் வாடும் ஒருவனுக்கு தத்துவ ஆகமங்களை புகட்டுவது அவனை அவமரியாதை செய்வது போன்றது. இந்தியாவில் பணத்திற்காக மதபோதனை செய்யும் மதகுருக்கள் தங்கள் சாவியை இழந்து மக்களால் உமிழப்படுவார்கள். நான் வறுமையில் வாடும் என்னுடைய மக்களுக்கு உதவி கேட்பதற்காக இங்கு வந்தேன். ஆனால் ஒரு கிறிஸ்தவ தேசத்தில் கிறிஸ்தவர்களிடமிருந்து பிற மதத்தினருக்கு உதவி பெறுவது எவ்வளவு கடினம் என்பதை முழுவதுமாக உணர்ந்து கொண்டேன். பௌத்த மதம் இந்து மதத்தின் நிறைவே என்ற தலைப்பில் 26 செப்டம்பர் 1893 சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சிகாகோ உலக சமயங்களின் மாநாட்டில் ஆற்றிய உரையின் தமிழாக்கம். நான் பௌத்தன் அல்ல என்று நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனாலும் நான் ஒரு பௌத்தன்தான். சீனாவோ ஜப்பானோ சிலோனோ அந்த மாபெரும் குருவின் போதனைகளை பின்பற்றும் பொழுது இந்தியாவோ அவரை இந்த பூமியில் அவதரித்த கடவுளாக வணங்குகிறது. நான் பௌத்த மதத்தை விமர்சனம் செய்யப் போகிறேன் என்று சற்று முன்பு கேட்டீர்கள். ஆனால் அதன்படி நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த பூமியில் அவதரித்த கடவுளாக நான் வணங்கும் ஒருவரை என்னால் விமர்சிக்க முடியாது. ஆனால் எங்களை பொறுத்தவரை புத்தரை அவரது சீடர்களே சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இந்து மதத்திற்கும் தற்போதைய பௌத்த மதத்திற்கும் இடையேயான உறவு ஏறக்குறைய யூத மதத்திற்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் இடையே உள்ள உறவு போன்றது. இயேசு கிறிஸ்து ஒரு யூதர், சாக்கிய முனி ஒரு ஹிந்து. யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தனர், அல்ல சிலுவையில் அறைந்தனர். இந்துக்கள் சாக்கிய முனியை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை வணங்கினர். தற்போதைய பௌத்த மதத்திற்கும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய புத்தரின் போதனைகளுக்கும் இடையே உள்ள உண்மையான வேறுபாடுகள் என இந்துக்கள் குறிப்பிட விரும்புவது முக்கியமாக இதுவே. சாக்கிய முனி புதியதாக எதையும் உபதேசிக்க வரவில்லை. அவர் இயேசுவைப் போலவே நிறைவு செய்யவே வந்தார், அழிக்க வரவில்லை. இயேசுவின் விஷயத்தில் தான் பழைய மக்களான யூதர்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லை. புத்தரின் விஷயத்திலோ அவரது சொந்த சமயத்தவர்களே அவர் போதனைகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளவில்லை. எவ்வாறு யூதர்கள் பழைய ஏற்பாட்டின் பூர்த்தியை புரிந்து கொள்ளவில்லையோ அதுபோல பௌத்தர்களும் இந்து மத உண்மைகளின் பூர்த்தியை புரிந்து கொள்ளவில்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், சாக்கிய முனி எதையும் அழிப்பதற்காக வரவில்லை. மாறாக அவரே இந்து மதத்தின் நிறைவும் தருக்க சாஸ்திரத்தின்படி இந்து மதத்தின் முடிவும் முன்னேற்றமும் ஆவார். இந்து மதம் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சடங்குகளை பற்றியதும் ஆன்மீகத்தை பற்றியதும். ஆன்மீக பகுதியை துறவிகள் சிறப்பாக பயின்றனர். அதில் சாதி இல்லை. இந்தியாவில் மேல் சாதியில் இருந்தவர்களும் கீழ் சாதியில் இருந்தவர்களும் துறவிகளாயினர். அந்த 2 சாதிகளும் சமமானது. மதத்திற்கு சாதி இல்லை. சாதி வெறும் ஒரு சமூக அமைப்பே. சாக்கிய முனியே ஒரு துறவிதான். அவர் வேதங்களில் மறைந்திருந்த உண்மைகளை வெளிக்கொணர்ந்து இந்த உலகம் முழுவதும் பரப்பும் பெரும் உள்ளத்தை கொண்டிருந்தது அவரின் மகிமையே. அவரே இந்த உலகில் முதன்முறையாக சமய பரப்பும் பணியினை நடைமுறையில் கொண்டு வந்தவர். இல்லை, அவர்தான் மதமாற்றம் என்னும் கருத்தையே உண்டாக்கியவர். அந்த குருவின் பெரும் சிறப்பு அவர் அனைவரிடத்தும் கொண்டிருந்த அற்புதமான கருணையில் அமைந்திருந்தது. குறிப்பாக படிக்காதவர்களிடத்தும் பாமரர்களிடத்தும். அவருடைய சில தொண்டர்கள் பிராமணர்களாயிருந்தனர். புத்தர் போதித்திருந்த காலத்தில் சமஸ்கிருதம் இந்தியாவில் பேச்சு வழக்கில் இல்லை. அது படித்த மனிதர்களின் புத்தக மொழியாகவே இருந்தது. புத்தரின் பிராமண தொண்டர்களுள் சிலர் அவர் போதனைகளை சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்க வேண்டும் என்றனர். அதற்கு அவர், நான் பாமரர்களுக்கானவன், மக்களுக்கானவன், நான் அவர்களது மொழியிலேயே பேச விரும்புகிறேன் என்று தெளிவாக கூறிவிட்டார். அதனால்
இதுநாள் வரை அவருடைய போதனைகளின் பெரும் பகுதி இந்தியாவின் அப்போதைய வட்டார மொழிகளிலேயே உள்ளன. தத்துவத்தின் நிலை என்னவாக இருந்தாலும், உளம் பற்றிய மெய்விளக்கத்தின் நிலை என்னவாக இருந்தாலும், இவ்வுலகில் மரணம் என்று ஒன்று இருக்கும் வரை, மனித இதயத்தில் பலவீனம் என்று ஒன்று இருக்கும் வரை, தளர்ச்சியடைந்த பிறகு மனித இதயத்தில் இருந்து எழும் கூக்குரல் வெளியே செல்லும் வரை கடவுள் நம்பிக்கையும் இருக்கும். ஒரு பக்கம் தத்துவத்தில் அந்த மாபெரும் குருவின் சீடர்கள் வேதங்களின் நித்தியமான பாறைகளில் தம்மைத்தாமே மோதிக்கொண்டனர். அதை அவர்களால் நொறுக்க முடியவில்லை. மறுபக்கம் ஆணும் பெண்ணும் அனைவரும் விருப்பத்துடன் பற்றி கொண்டிருந்த அந்த நித்தியமான இறைவனை தேசத்தில் இருந்து அகற்றினர். அதன் விளைவு இந்தியாவில் பௌத்த மதம் இயற்கை மரணம் அடைந்தது. இந்நாளில் தம்மை பௌத்தர் என்று அழைத்துக் கொள்ள ஒருவர் கூட அதன் பிறப்பிடமாகிய இந்தியாவில் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் பிராமண மதம் சிலவற்றை இழந்திருந்தது. அந்த சீர்திருத்த ஆர்வமும், அனைவரிடத்திலும் அற்புதமான அந்த இரக்கமும் கருணையும், அந்த அற்புதமான சொர்க்கத்தையும் பௌத்த மத மக்கள் அனைவருக்கும் கொண்டு சென்று இந்திய சமூகத்தை மிகவும் தலை சிறந்ததாக ஆக்கியது. அப்பொழுது இந்திய வரலாற்றை எழுதிய கிரேக்க வரலாற்று ஆசிரியர் ஒருவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார்: ஒரு ஹிந்து கூட பொய் பேசுவதில்லை, ஒரு ஹிந்து பெண் கூட கற்பு நெறியிலிருந்து வழுவுவதில்லை. இந்து மதம் பௌத்த மதம் இல்லாமல் வாழ முடியாது, அதுபோல் பௌத்த மதமும் இந்து மதம் இல்லாமல் வாழ முடியாது. பிறகு இந்த பிரிவு நமக்கு எதை காண்பிக்கிறது என்பதை உணர்ந்து பாருங்கள். பௌத்தர்கள் பிராமணர்களின் தத்துவ அறிவு இல்லாமல் நிலைத்திருக்க முடியாது, அதுபோல் பிராமணர்கள் பௌத்தர்களின் பரந்த உள்ளம் இல்லாமல் நிலைக்க முடியாது. பிராமணர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இடையே உண்டான இந்த பிரிவே இந்தியாவின் வீழ்ச்சிக்கான காரணமாகும். அதனால்தான் இந்தியா 30 கோடி பிச்சைக்காரர்களை கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்தியா கடந்த 1000 வருடங்களாக ஆக்கிரமிப்பாளர்களின் அடிமையாக உள்ளது. அதனால் நாம் பிராமணர்களின் அற்புதமான அறிவாற்றலையும், அந்த மாபெரும் குருவின் உள்ளம், உன்னத ஆன்மா, அற்புதமான மனிதத்தன்மை இவற்றையும் ஒன்று சேர்ப்போம். சிகாகோ உலக சமயங்களின் மாநாட்டில் 27 செப்டம்பர் 1893 சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஆற்றிய நிறைவு நாள் உரையின் தமிழாக்கம். உலக சமயங்களின் மாநாடு என்ற சாதனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. அந்த கருணை மிக்க தந்தை இதை உருவாக்க உழைத்தவர்களுக்கு உதவி, அவர்களது தன்னலமில்லா உழைப்பிற்கு வெற்றிவாகையும் சூட்டியுள்ளார். இந்த அற்புதமான கனவினைக் கண்டு அதை நனவாக்கிய பரந்த உள்ளமும் உண்மை மீது பற்றும் கொண்ட அந்த உன்னத ஆன்மாக்களுக்கு என் நன்றிகள். இந்த மேடையில் பொங்கி வழிந்த முற்போக்கு சிந்தனைகளின் பொழிப்பிற்கும் என் நன்றிகள். என்னிடத்தில் மாறுதலிலா கருணையும், மதங்களின் உராய்வினை தணிக்க கூறப்பட்ட ஒவ்வொரு சிந்தனைக்கும் தங்கள் பாராட்டுதல்களையும் அளித்த அறிவொளி படைத்த இந்த சபையினருக்கும் என் நன்றிகள். இந்த இன்னிசையின் இடையே சில அவசரங்களும் எழுப்பப்பட்டது. அவர்களுக்கு என் சிறப்பான நன்றிகள். ஏனெனில் அவர்களின் மாறுபட்ட ஒளி இந்த இன்னிசையை மேலும் இனிமையுடையதாக ஆக்கியது. மத ஒருமைப்பாட்டிற்கான ஒரு பொதுவான அடித்தளத்தை பற்றி நிறைய சொல்லப்பட்டது. நான் என்னுடையதாகிய ஒரு கோட்பாட்டினை இப்பொழுது முன்வைக்க முயற்சி செய்யப் போவதில்லை. ஆனால் அந்த ஒருமைப்பாடு ஏதாவது ஒரு மதத்தின் வெற்றியாலும் பிற மதங்களின் அழிவாலும் உண்டாகும் என்று இங்கிருப்பவர்களில் யாராவது நம்பினால், நான் அவர்களுக்கு சொல்லிக் கொள்வது, சகோதரா, உன்னுடையது நடைபெற சாத்தியமே இல்லாத ஒரு நம்பிக்கை. நான் கிறிஸ்தவன் ஹிந்துவாக வேண்டும் என்று விரும்புகிறேனா? இறைவன் தடுப்பாராது. ஹிந்துவோ பௌத்தனோ கிறிஸ்தவனாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேனா? இறைவன் தடுப்பாராது. மண்ணில் விதையிடப்படுகிறது, அதனை சுற்றி நிலம், நீர், காற்று ஆகியவை வைக்கப்படுகிறது. அந்த விதை நிலமாகுமா, காற்றாகுமா, அல்லது நீராகுமா? இல்லை, அது ஒரு தாவரமாகிறது. அது அதனுடைய வளர்ச்சி விதிகளின்படி வளருகிறது. காற்று, நிலம், நீர் ஆகியவற்றை தன்னோடு இணைத்துக் கொண்டு தாவர தன்மையானதாக ஆக்கி ஒரு தாவரமாக வளர்கிறது. மதமும் அதை போன்றதே. ஒரு கிறிஸ்தவன் ஹிந்துவாகவோ பௌத்தனாகவோ மாற வேண்டியதில்லை. ஹிந்துவோ பௌத்தனோ கிறிஸ்தவனாக மாற வேண்டியதில்லை. ஆனால் ஒவ்வொருவரும் மற்றவர்களது சாரத்தை தன்மயமாக்கி தங்கள் தனித்துவத்தையும் பாதுகாத்து அவர்களது வளர்ச்சி விதியின்படி வளர வேண்டும். சமயங்களின் மாநாடு உலகிற்கு ஏதாவது ஒன்றை காண்பித்திருக்கிறது என்றால் அது இதுவே. புனிதமோ, பரிசுத்தமோ, கருணையோ உலகின் ஏதாவது ஒரு மதத்தின் தனிப்பட்ட சொத்து அல்ல.
ஒவ்வொரு மதமும் மிகவும் மேன்மை பொருந்திய குணங்களைக் கொண்ட ஆண்களையும் பெண்களையும் உருவாக்கியுள்ளது. இந்த சான்று உள்ள போதும் யாராவது தங்கள் மதம் மட்டும் நிலைத்து வாழும் என்றும் மற்றவை அனைத்தும் அழியும் என்றும் கனவு காண்பார்களேயானால் நான் அவர்களுக்காக மிகுந்த பரிதாபம் கொள்கிறேன். மேலும் அவர்களுக்கு நான் சுட்டிக்காட்டுவது என்னவென்றால், எதிர்ப்புகள் இருந்தாலும் விரைவில் ஒவ்வொரு மதத்தின் பதாகையிலும் எழுதப்பட போவது உதவி செய், சண்டை போடாதே, தன்னோடு இணைத்துக் கொள், அழிக்காதே, நல்லிணக்கமும் அமைதியும் வேண்டும், வேற்றுமை அல்ல என்பதே ஆகும்.